பணக்காரர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை. ம். ஆனா எளிய மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். பணக்காரருக்கு எல்லாமே இருக்கும். அப்ப நமக்கு வந்து டக்குனு தக்காளி வெங்காயமும் இல்லைன்னா கூட வெறும் மிளகாத்தூள்ல வந்து எண்ணெய் இது பண்ணி புளியை கரைச்சி வச்சு ஒரு சோத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும். அப்போ நம்மளுடைய அனுபவம் இருக்குல்ல, இந்த வறுமையும் இந்த போராட்டமும் நிறைய அனுபவங்களை நம்மளுக்கு புதுசு புதுசாக கற்றுக் கொடுக்குது. ஒரு சாதியற்ற ஒரு மனிதனாக இருந்தோம்னா யாரோடானும் யாரும் வந்து பழகுவதற்கும் பேசுவதற்கும் அவங்ககிட்ட ஒரு அறிவை நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் எல்லா வகையிலும் இருக்கும். அப்போ சாதி என்பது வந்து மூடப்பழக்க வகைகளையும் நமக்கு கொடுக்குது, அறிவை சிந்திக்க விடாமல் பண்ணுது. அது ஆதியில் வந்து பெண் தான் வலிமையாக இருந்திருக்கிறா, ஒரு பெண் தான் வந்து ஒரு இனக்குழுவினுடைய தலைவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் கீழே தான் வந்து ஆண்கள் வேலை செய்திருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அது உடல் உழைப்பு சார்ந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அது வந்து மாறும்போது ஒரு பெண் வந்து அடிமைப்படுத்தப்படுறா. ஒருத்தரை அடிச்சுட்டே இருக்கிறாருன்னா அது வந்து அமைதியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு. அந்த அமைதி தேவை கிடையாது. திருப்பி அடிக்கிறான்ல, அப்போ வந்து அது ஒரு கலவரமாக மாறுது, ஒரு சண்டையாக மாறுது. இது வந்து அவங்களுக்கு பிடிக்க மாறுது. தொடர்ந்து சாதிய படங்களாக பிற்போக்குத்தனமான படங்கள் எடுத்த இடத்துல இருந்து சாதி வேணாம், மதம் வேணாம், மூட பழக்கம் வேணாம் அப்படி படம் எடுக்கிறது வந்து இவங்களுக்கு சாதி படமாக தெரியுது. நோக்கம் வந்து சாதியற்ற சமூகத்தை இருக்கணுன்றது தான் நம்ம நோக்கமே தவிர நம்ம வந்து சாதி படம் எடுக்கிறது பெருமை பேசுறதோ இல்லை நான் எங்கள் அப்பா வந்து சாதி பெருமை பேசினா கூட எங்கள் அப்பா நான் எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே சார், உங்களை பார்க்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு சார். உங்களுடைய ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது செப்பரேட்டா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க வச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ உங்களுடைய ஜேர்னியில பார்க்கும்போது சினிமாக்குள்ள வந்து நான் போகணும், இந்த திருப்பம் வந்து நடக்கணும் அப்படின்னு எப்போ நினைச்சீங்க சார் உங்க லைஃப்ல? இல்லை, நான் கல்லூரி காலத்தில் தான் அதெல்லாம் வந்தது. ஓகே. இப்போ அங்கே வந்து நம்ம நிறைய புத்தகம் படிப்போம், கவிதை எழுதுவோம். சும்மா அந்த ஒரு 17-18 வயசில் எழுதும்போது இப்போ எல்லாரும் கவிதையெல்லாம் படிச்சுட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. சில கவிதைகள் படிப்போம், அறிவுமைதான கவிதை, பயணி பாரதி கவிதைகள், அப்துல் ரஹ்மானுடைய கவிதைகள், இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம கவிதை போட்டில் கல்லூரி ஆண்டு மலரில் நம்மளுடைய கவிதையெல்லாம் வரும். அது மொக்க கவிதையாக இருந்தாலும் சிலர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு எனர்ஜி வரும்ல. அப்புறம் சில பேர் கூட இருக்கிறவங்க வந்து நீ வந்து சினிமாவில் பாட்டு எழுதலாம், சினிமாவில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே, இங்கே பேசுகிறத நம்ம அங்கே பேசுவோமே அப்படின்னு அப்படி வர ஒரு எண்ணம் தான். உங்களுடைய ப்ரீவியஸ் படங்கள் பார்க்கும்போது 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு அப்படியா இருக்கட்டும், அண்ட் இப்போ ரிலீஸ் ஆக போற இந்த படமா இருக்கட்டும், ஸோ கண்டிப்பா வந்து இதுல உங்களுடைய ட்விஸ்ட்னு ஒன்று இருக்கும் சார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. இல்லை, பொதுவாக என்னன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு கதை இருக்கும். நீங்கள் அன்னகரீனா நாவல், டால்ஸ்டாயுடைய நாவல் பார்த்தீங்கன்னா வரியே அந்த நாவல் தொடக்கத்தினுடைய வரியே இப்படி தான் இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் பணக்காரர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை. ஆனா எளிய மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின் போது ஒரு பணக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பங்களா, ஒரே மாதிரி காரு, ஒரே மாதிரி செட்டப் அப்படி இருக்கும். நம்ம எப்படின்னா எளிய மனிதர்களாக இருப்போம், அன்றாடங்காட்சிகளாக இருப்போம், உழைக்கும் மக்களாக இருப்போம். நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் இருக்காது, ஆனால் வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் இருக்கும், அதை வச்சு ஒரு குழம்பு வைப்பாங்க. இப்போ பணக்காரருக்கு எல்லாமே இருக்கும். அப்போ நமக்கு வந்து டக்குனு தக்காளி வெங்காயமும் இல்லைன்னா கூட வெறும் மிளகாத்தூளில் வந்து எண்ணெய் இது பண்ணி புளியை கரைச்சி வச்சு ஒரு சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும். அப்போது நம்மளுடைய அனுபவம் இருக்குல்ல, இந்த வறுமையும் இந்த போராட்டமும் நிறைய அனுபவங்களை நம்மளுக்கு புதுசு புதுசாக கற்றுக் கொடுக்குது. அது வந்து இந்த வாழ்க்கையோடு எதிர்கொள்கிறதுக்கு நிறைய கதைகளை வந்து விஷயங்களை நமக்கு தெம்ப கொடுக்குது. அப்போ அதை மாதிரி இப்போ பணக்காரர்களுக்கெல்லாம் ஒரே வாழ்க்கையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் இருக்காது. ஆனால் நம்மளை மாதிரியான உழைக்கிற மனிதர்களுக்கு, அன்றாடங்காட்சிகளுக்கு நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பல கதைகள் இருக்கும். இப்போ அந்த கதைகளை வந்து இவங்க எடுக்கிறது கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேற ஒன்று இப்படி தட்டினா பறக்கும், அப்படி இது பண்ணும், வெட்டும் சுட்டும் அப்படின்ற ஒரு கதைகள் இருக்கும். அப்போது நான் வந்து எந்த இடத்துலேருந்து வரணும் போது ஒரு உழைக்கும் சமூகத்திலேருந்து வரும்போது இதை மாதிரியான கதைகள் வந்து எல்லாருக்கும் போய் பதிவு செய்யப்படணும். இதை அப்படின் போது நம்ம கதைகள் நார்மலான கதைகள் தான், அது அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்லும் போதே வந்து தெரியுது அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா எந்த அளவுக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத வந்து நல்லாவே தெரியுது சார். ஸோ இப்போ இந்த ஜாதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த படங்கள் மூலியமா வந்துட்டு கன்வே பண்றது வந்து எந்த அளவுக்கு மக்கள் மூலியமா வந்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ சாதி ஒழிப்புன்றது வந்து வெறும் தலித்துகளுக்கோ பழங்குடி மக்களுக்கானது மட்டும் கிடையாது. இந்தியாவில் பிறந்த, உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அது தேவை. ஏன்னா ஒரு சாதியற்ற ஒரு மனிதனாக இருந்தோம்னா யாரோடானும் யாரும் வந்து பழகுவதற்கும் பேசுவதற்கும் அவங்ககிட்ட ஒரு அறிவை நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் எல்லா வகையிலும் இருக்கும். அப்போ சாதி என்பது வந்து மூடப்பழக்க வகைகளையும் நமக்கு கொடுக்குது, அறிவை சிந்திக்க விடாமல் பண்ணுது. அப்படின் போது அது வந்து எல்லா அறிவிலுக்கே எதிரானது. அப்போது அது இல்லாமல் வாழ்வதுன்றது வந்து எல்லா மனிதருக்குமே நல்லது. அதனால் வந்து
சாதி ஒழிப்பாக இருக்கட்டும், மத ஒழிப்பாக இருக்கட்டும், ஆணாதிக்க சிந்தனையாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆணாதிக்கம் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன்னா, அது வந்து எனக்கு வந்து ஒரு மதம் தான் தருது. ஓகேவா? அது ஆதியில வந்து பெண் தான் வலிமையாக இருந்திருக்கிறா. ஒரு பெண் தான் வந்து ஒரு இனக்குழுவினுடைய தலைவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் கீழே தான் வந்து ஆண்கள் வேலை செய்திருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அது உடல் உழைப்பு சார்ந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அது வந்து மாறும்போது, ஒரு பெண் வந்து அடிமைப்படுத்தப்படுறா. அவளுடைய அடிமைத்தனத்துக்கான காரணங்களே என்னன்னா, இந்த சாதி, சமய சடங்குகள் வந்து மத சடங்குகள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பெண்ணுக்கிட்ட ஒப்படைச்சு, அவ தான் எல்லாத்தையும் காக்கிறவ. அதை மீறினா அவ வந்து அந்த புனிதம் கெட்டு போச்சு. இப்போ அப்படின்றது ஒரு பெண்ணை அடுக்குவதற்கு காரணமும் வந்து ஒரு சாதி, மதத்தினுடைய இருக்கிற பிற்போக்குத்தனம் தான். ஒரு சா எல்லாத்துக்குமே அங்கே தான் மையப்புள்ளியாக இருக்குது. அப்போ அது அது இல்லாமல் இருக்கிறது, அதை ஒழிக்கிறதுன்றது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு ஒரு தேவையும் கூட. அது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொத்து சேர்க்கறது மட்டுமே குழந்தைகளுக்கு வந்து நல்லது கிடையாது. இப்போது அது வந்து அது எப்படியோ அதை விட பல மடங்கு நல்ல சாதியற்ற மதமற்ற ஒரு சமூகத்தை படைக்கிறதுக்கும் நாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல சமூகத்தை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஒரு குழந்தைக்கு அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறத விட சாதியற்ற மதமற்ற ஒரு மூட பழக்க வழக்கங்களற்ற ஒரு சமூகத்தை கொடுத்துட்டு போகிறது நம்ம குழந்தைகளுக்கு அதை விட பெரிய சொத்து அது. ஆமா, கரெக்ட். சோ இப்போ வந்து அரசியல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி பாகுபாடு எல்லாம் முன்னாடி இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சினிமாலயும் வந்து ஜாதி பாகுபாடு வந்து வந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது எப்படி நான் பெரும்பாலும் சினிமாவில் எப்படின்னா, சினிமா மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அது பேர் சண்டையே கிடையாது. ஒருத்தர் வந்து நான் வந்து ஒருத்தரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா அது வந்து அமைதியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு. அந்த அமைதி தேவை கிடையாது. திருப்பி அடிக்கிறான்ல, அப்போ வந்து அது ஒரு கலவரமாக மாறுது, ஒரு சண்டையாக மாறுது. இது வந்து அவங்களுக்கு பிடிக்க மாறுது. அதை மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே நீ இதில் பொருத்தி பார்த்துக்கணும். ஒரு தொடர்ந்து சாதிய படங்களாக பிற்போக்குத்தனமான படங்கள் எடுத்த இடத்துல இருந்து சாதி வேணாம், மதம் வேணாம், மூட பழக்கம் வேணாம் அப்படி படம் எடுக்கிறது வந்து இவங்களுக்கு சாதி படமாக தெரியுது. நோக்கம் வந்து சாதியற்ற சமூகத்தை இருக்கணுன்றது தான் நம்ம நோக்கமே தவிர, நம்ம வந்து சாதி படம் எடுக்கிறது பெருமை பேசுகிறதோ இல்லை நான் எங்கள் அப்பா வந்து சாதி பெருமை பேசினா கூட எங்கள் அப்பா நான் எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. ஓகேவா? அது யாராக இருந்தாலும் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து அது வந்து இழுக்கு தான். அதனால் வந்து சாதி ஒழிப்பு தான் நம்மளுடைய தேவையை தவிர சாதி பெருமை பேசுறது நம்மளுடைய தேவை கிடையாது.